1517 ஆண்டு வரலாற்றுல ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கிறது இல்லைங்களா? 1517 ஆண்டு வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. அந்த 1517 ஆண்டு அக்டோபர் 31 ஒரு முக்கியமான நாளாக சீர்திருத்த சபையால் கருதப்படுகிறது இல்லைங்களா? ஏன் அந்த வருடமும் அந்த மாதமும் அவ்வளவு விசேஷமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு எதிரான திருச்சபை சீர்திருத்தம் ஆரம்பித்த ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அது இருக்கிறபடினாலே அந்த ஆண்டு அந்த மாதம் அவ்வளவு சிறப்பானதாக சீர்திருத்த சபைகளால் பார்க்கப்படுகிறது இல்லைங்களா? அப்போ 1517 வருடத்துல அக்டோபர் 31 என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன நடந்தது? சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக தன்னுடைய போதனைகளை 95 குறிப்புகளாக எழுதி ஜெர்மனியில விட்டன்பர்க் என்கிற இடத்துல இருந்த கோட்டை கதவுல அவர் ஆணி அடித்து மாட்டினார். அந்த காரியத்தை அவர் செய்ததற்கு காரணம் என்ன? நம்ம பார்த்த மாதிரி ரோமன் கத்தோலிக்க மதம் தன்னுடைய ஆதிக்கத்தை பெருவாரியாக காட்டிக் கொண்டிருந்த காலமாக இருந்தது. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கி அது பயங்கரமாக வளர்ந்து இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததை நாம பார்க்க முடியும் இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல திருச்சபையினுடைய சீர்திருத்தத்துக்காக அங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் சீர்திருத்தத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது இல்லைங்களா? அதனால அந்த நாளை நாம் விசேஷமாக நினைவு கூறுகிறோம் இல்லைங்களா? மார்ட்டின் லூதர் அன்றைக்கு அந்த 95 தீசஸை எழுதி அங்க மாட்டின அந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக, அது ரோமன் கத்தோலிக்கத்துடைய ஆதிக்கத்திற்கு, அவர்கள் மோசமாக கிறிஸ்துவத்தை உண்டு பண்ணி இருந்த அந்த காரியத்துக்கு எதிராக அதை அங்க அவர் மாட்டுகிறார் இல்லைங்களா? தன்னுடைய போதனை வேதத்திலிருந்து எடுத்து காட்டி அங்க மாட்டுகிறார். அதுதான் சீர்திருத்தத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது இல்லைங்களா? அன்றைக்கு நடந்த அந்த நிகழ்வு இல்லைங்களா, அதுதான் சீர்திருத்த, அதாவது திருச்சபையினுடைய சீர்திருத்தத்தினுடைய ஆரம்ப கட்டமான அந்த நிகழ்வாக இருக்கிறது இல்லைங்களா? அதன் காரணமாகத்தான் வருடம் உலகம் முழுவதிலும் இருக்கிற சீர்திருத்த சபைகள் இந்த மாதத்தை விசேஷமாக நினைவு கூறுகிறதாக இருக்கிறது இல்லைங்களா? அதை ரிஃபார்ம் டே என்று சொல்லி சொல்லுவாங்க. மாதம், இந்த மாதத்துல விசேஷமாக சீர்திருத்த சபைகள் இதை நினைவு கூறுவார்கள். இதை பற்றின செய்திகள், அன்றைக்கு நடந்த செய்திகள், அன்றைக்கு எதை சீர்திருத்தவாதிகள் உயர்த்தி பிடித்தார்கள், எந்த சத்தியத்துக்காக போராடினார்கள், நாம் எப்படியாக வரலாற்றில சீர்திருத்த சபையாக தோன்றினோம் என்பதையெல்லாம் அந்த மாதங்கள்ல விசேஷமாக அதை பற்றி பேசுவார்கள் இல்லைங்களா? ஒரு செய்தியாக பேசுவாங்க. அந்த விதத்துலதான் நாமும் இந்த நாளை நினைவு கூறுகிறோம். வருடம் நாமும் கூட இந்த சீர்திருத்த நாளை நினைவு கூர்ந்து அந்த வாரங்கள்ல நாம் சத்தியத்தை கேட்கிறோம். அதை பற்றினதான அன்று நடந்த நிகழ்வு, அன்று அவர்கள் முழங்கின வேத சத்தியங்கள், தவறான போதனைக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்ட காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம வருடம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த விதத்துல சிந்தித்து பார்க்கும்படிக்கு தான் இன்றைக்கும் நாம் கூடி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆகவே இன்றைக்கு நாம் அதை பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல சீர்திருத்தம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். இந்த வார்த்தையின் மூலம் நம்ம எதை அர்த்தப்படுத்துகிறோம்? சீர்திருத்தம் என்று சொல்லுகிறோமே, அந்த சீர்திருத்தம் என்றால் என்ன? இந்த வார்த்தையின் மூலமாக நாம் எதை அர்த்தப்படுத்துகிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்து நம்ம இதை போறது நல்லது இல்லைங்களா? இப்ப சீர்திருத்தம் என்பதற்கு சாதாரணமாக இந்த சீர்திருத்தம் என்கிற வார்த்தையை பார்த்தோம்னு சொன்னா ஒழுங்கில்லாத ஒன்றை திருத்தி அமைக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். சாதாரணமாக அந்த வார்த்தையை பார்த்தா ஒரு ஒழுங்கில்லாத இருக்கிற காரியத்தை ஒரு திருத்தி அமைக்கிற பொதுவான அர்த்தங்களை இந்த வார்த்தை கொள்ளும் இல்லைங்களா? அதோடு மறுமலர்ச்சி என்று சொல்லலாம் இல்லைங்களா? இந்த வார்த்தையெல்லாம்
சாதாரணமாக இந்த சீர்திருத்தம் என்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் கொள்ளலாம் இல்லைங்களா? பொதுவான விதத்துல பொருள் கொள்ளலாம். உலகத்திலையும் கூட பலர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். வேறு பல காரியத்துக்கு, உலக காரியத்துக்கு கூட சீர்திருத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப சீர்திருத்தம் என்கிற வார்த்தை சீராக இல்லாததை திருத்தி அமைக்கிற ஒரு காரியத்துக்கும் அந்த வார்த்தையை அர்த்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. பொதுவான விதத்துல அர்த்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்ப நாம பார்க்கிற இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிற அந்த காரியம், அது ஒழுங்கில்லாத காரியத்தை திருத்தி அமைக்கிற அந்த காரியமும் அதுக்குள் அடங்கி இருந்தாலும் கூட, அந்த விதத்தில் இல்லாமல் அது அடங்கி இருக்கு. இருந்தாலும் நாம் முக்கியமாக எதை அடையாளப்படுத்துகிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மூலம், அது கிறிஸ்துவ வரலாற்றின் அடிப்படையில அதை நாம் அடையாளப்படுத்துகிறோம். எதின் அடிப்படையில நாம் அடையாளப்படுத்துகிறோம்னா, பொதுவான வார்த்தை பிரயோகம் அந்த விதத்துல நாம் அடையாளப்படுத்துக்கல, அதுவும் இதுக்குள் அடங்கி இருக்கிறது இல்லைங்களா? இருந்தாலும் இந்த சீர்திருத்தம் என்கிற வார்த்தையை கிறிஸ்துவ வரலாற்று அடிப்படையிலே நாம் விளங்கி கொள்கிறோம் இல்லைங்களா? ஒழுங்கில்லாத ஒன்றை திருத்தி அமைக்கிறதும் இந்த வார்த்தைக்குள் இருந்தாலும் கூட, நாம் பார்க்கிற இந்த காரியத்துக்குள் அது இருந்தாலும் கூட, இதை இந்த சீர்திருத்தங்கிற காரியத்தை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்னு சொன்னா, முக்கியமா கிறிஸ்துவ வரலாற்று அடிப்படையில விளங்கி கொள்கிறோம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவத்தை பொறுத்த வரையில இதை வரலாற்று அடிப்படையிலேயே நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். வரலாறும் கூட அப்படித்தான் பயன்படுத்தி வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம பயன்படுத்துறது அப்படித்தான். வரலாறும் தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை கிறிஸ்துவ வரலாற்று அடிப்படையில தான் பயன்படுத்தி வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப சீர்திருத்தம் என்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனேயே கிறிஸ்துவ வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால், நாம் உடனடியாக திரும்பி பார்க்கிற இடம் 16ஆம் நூற்றாண்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்ப பார்த்தோம் இல்லையா, 1517 வரலாறு தெரிஞ்சிருந்தா, வரலாறு தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உடனடியாக திரும்பி பார்ப்பது 16ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா? அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த நூற்றாண்டுலதான் ரோமன் கத்தோலிக்க மதத்தின் பிடியிலிருந்து கிறிஸ்துவத்திற்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதனாலேயே அந்த நூற்றாண்டை திரும்பி பார்க்கிறோம் இல்லைங்களா? சீர்திருத்தம் என்று சொன்னாலே 16ஆம் நூற்றாண்டை பார்ப்பதற்கு காரணம், அப்போ ரோமன் கத்தோலிக்க மதத்தினுடைய பிடியில கிறிஸ்துவம் இருந்தது. அதுக்கு அப்போ ஒரு விடுதலை கிடைத்ததாக அந்த நாள் இருக்கிறது. ஆகவே அதை நாம் அப்படி பார்க்கிறோம். அப்ப 6ஆம் நூற்றாண்டுல இருந்து படிப்படியா வளர்ந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்ட இந்த ரோமன் கத்தோலிக்க மதம் கிறிஸ்துவத்தை என்ன செய்தது என்று சொன்னா, காலில போட்டு மிதித்து வைத்திருந்தார் இல்லைங்களா? கிறிஸ்துவம் என்கிற பெயர்ல பல போலித்தனங்களை கட்டவிழ்த்து விட்டது போல அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். போப்பினுடைய அதிகார முறை, பாவ மன்னிப்பு சீட்டு இல்லைங்களா, இன்னும் எத்தனையோ வேதத்தை ஜனங்களை படிக்க விடாமல் இல்லைங்களா, அங்க போதிக்கிறவங்க மட்டும்தான் அதை செய்யணும், மற்றவங்க சபை அந்த இதுல இருக்கிற மற்றவர்கள் யாரும் அதை வாசிக்க கூடாது இல்லைங்களா? இப்படி ஒரு கொடுமையான காரியங்கள் இருந்தது. திருச்சபையை குறித்ததான தவறான காரியம் இல்லைங்களா? திருச்சபை வேதத்தின் அடிப்படையில முறையாக அமைக்காமல் இருந்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை காரியங்கள் இருக்கிறது. அன்றைய காலகட்டத்துல கவர்மெண்ட் அரசையும் கூட தன் வசத்துல வைத்திருந்தது இல்லைங்களா அந்த மதம். அப்பொழுது அரசும் இந்த மதமும் இணைந்துதான் செயல்படும் இல்லைங்களா? அப்படி அரசை தன் வசப்படுத்தி கொடூரமாக ஆட்சி செய்து வந்ததாக இந்த ரோமன் கத்தோலிக்க மதம் இருந்தது இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்கிற மாதிரி ரோமன் கத்தோலிக்க மதம் என்று சொன்னா நம்ம பார்க்குற மாதிரி சாதாரணமா அங்கங்க கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து கடந்தோம். அவங்கள பார்த்தா நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலையா, அவங்க வாட்டுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். இன்றைக்கு அது வாழர்ந்த நாய் மாதிரி இருந்தாலும் கூட ஒரு காலத்துல அது பயங்கரமாக செயல்பட்டு கிறிஸ்துவம் என்றாலே அதுதான் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தது. இன்றைக்கும் அதனுடைய தாக்கம் போகவில்லை என்று சொல்லிதான் நம்ம சொல்லணும். பொது ஜனங்களிடத்துல அந்த தாக்கம் போகவில்லை. பொதுவாக கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலே பொது மனிதர்கள் பார்ப்பது அதிகமா பார்க்கறது ரோமன் கத்தோலிக்கத்தை தான் பார்ப்பாங்க. கிறிஸ்துவ பாதர் இருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க. நாங்க கூட கிறிஸ்துவ ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படின்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்க ஸ்கூல்ல தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு பொதுவாக இந்த மதம் பரவி இருந்ததை நாம் பார்க்க முடியும் வரலாற்று இல்லைங்களா? அப்படி இருந்த அந்த சூழல்ல கர்த்தர்
கிறிஸ்துவத்திற்கு விடுதலை கொடுத்த ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கிறது இல்லைங்களா. இப்போ மார்ட்டின் லூதர் அன்றைக்கு அதை செய்தார். அதற்கு முன்பதாகவும் நிறைய பேர் போராடி இருக்கிறார்கள். அதற்கு பின்பாகவும் அநேகர் எழுந்து அந்த சீர்திருத்தத்துக்கு போராடி இருக்கிறார்கள். அன்றைக்கு மார்ட்டின் லூதர் அந்த பெரிய காரியத்தை கர்த்தருடைய கிருபையினால் செய்தார் இல்லைங்களா. அதனால்தான் சீர்திருத்தம் மலர்ந்தது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு மோசமான நிலை, இன்றைக்கு நாம் கையில வைத்திருக்கிற மாதிரி வேதத்தை எல்லாம் கையில வைத்து படிக்க முடியாது. அப்படி படிக்கிறதுக்கு இல்லாமல் வைத்திருந்தார். அப்ப நமக்கு கிடைச்ச பாக்கியம் எவ்வளோன்னு பாரு. இன்னைக்கு பைபிளை நம்ம வச்சுக்கிட்டு படிக்காம இருக்கிறது மோசம் பாரு. நீங்களாம் படிக்கவே விட மாட்டாங்க. படித்தா தண்டனை கிடைக்கும். அதெல்லாம் அப்படி படிக்கவும் முடியாது இல்ல. இப்ப அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருந்தது. போப்பினுடைய அதிகாரம் தான் சொல்றதுதான் எல்லாம். கடவுளுடைய அதிகாரத்தை கொண்டது போல போப்பு இருந்தா இல்லைங்களா. மோசமான நிலை சொல்லலாம், எவ்வளவோ சொல்லலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இல்லைங்களா. இந்த ஆண்டுல, இந்த நூற்றாண்டுல, இந்த 16ஆம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியமான நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுல ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக போராட கர்த்தரால் எழுப்பப்பட்ட அநேகர் புறப்பட்டு திருச்சபை சீர்திருத்தத்துக்கு பாடுபட்டதுனால இந்த சீர்திருத்தம் என்ற பெயர் அவர்களால் நிறுவப்பட்ட சபைகளுக்கு கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. ஏன் இந்த பெயர் கொடுக்கப்பட்ட சீர்திருத்த சபை என்பது 16ஆம் நூற்றாண்டு காலத்துல இந்த ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக அவர்கள் போராடி இல்லைங்களா, அதுக்கப்புறம் வேதத்தின் அடிப்படையில சபையை அவர்கள் நிறுவினதினால் அந்த சபைகளுக்கு சீர்திருத்த சபை என்கிற பெயர் கிடைத்தது. அந்த சீர்திருத்தம் என்கிற பெயர் கிடைத்தது, அவங்களால் நிறுவப்பட்ட சபைக்கு கிடைத்தது இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, தன்னை சபையாக உலகத்துல பொய்யாக காட்டி கொண்டிருந்த ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக அவர்கள் கிளம்பி அதை தகர்த்ததுனால அவர்களும் சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற பெயரை பெற்றார். அவரால் ஏற்படுத்தப்பட்ட சபைகளுக்கு சீர்திருத்த சபை என்று சொல்லியும், அவர்கள் எழுந்து அந்த மதத்துக்கு எதிராக போராடி அதை தகர்க்கிற வேலையை செய்தபடியினால் அவர்களும் சீர்திருத்தவாதிகள் என்று வரலாற்றிலே அழைக்கப்பட்டார்கள். தொடர்ந்தும் நாம் அப்படி பார்க்கணும். இப்போ 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லும் போது எதற்காக அவர்களுக்கு சீர்திருத்தவாதிகள் என்கிற பெயர் வந்தது? ரோமன் கத்தோலிக்க போலித்தனங்களை அவர்கள் தோலுரித்து காட்டி அதற்கு எதிராக வேதத்தின் அடிப்படையில வேதம் இதை சொல்லுகிறது அப்படிங்கிற காரியத்தை முழங்கினதினாலே அவர்களும் சீர்திருத்தவாதிகள் என்கிற பெயரை பெற்றார்கள். அவர்கள் மூலமாக சபை நிறுவப்பட்ட பொழுது சரியான விதத்துல வேதத்தின் அடிப்படையில கர்த்தர் சொன்ன விதத்துல சபைகள் நிறுவப்படுகிற பொழுது அந்த சபைகளுக்கு சீர்திருத்த சபை அப்படிங்கிற பெயர்கள் வர ஆரம்பிச்சு. இதுதான் சீர்திருத்தத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு காரணம். அந்த வரலாற்றின் அடிப்படையில வருகிறதுனாலேயே நாமும் சீர்திருத்த சபை என்கிற பெயரை பெறுகிறோம். சுருக்கமா சொன்னா அதுதான் நம்ம சொல்றது இல்லைங்களா. அவர்கள் எதை உயர்த்தினார்கள்? நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். எதை உயர்த்தினாங்க சீர்திருத்தவாதிகள்னா? கர்த்தர் இறையாண்மை உள்ளவர் அப்படிங்கிறத உயர்த்தினாங்க இல்லைங்களா. எத்தனையோ காரியம் சொல்ல, நான் சுருக்கமா சொல்றேன். அவங்க சொன்ன 5 முழக்கங்கள் நமக்கு தெரியும். வேதம் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கர்த்தருடைய மகிமை மட்டுமே அப்படின்னு அவங்க முழங்கினதை பார்க்கிறோம். அதுக்குள்ள கர்த்தருடைய இறையாண்மையை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. கர்த்தர் இறையாண்மை உள்ளவராக நாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை வரலாற்றிலே கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அந்த நீதியை அந்த காரியத்தை சுவிசேஷத்தின் மூலமாக இலவசமாக வழங்கி அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நீதியை அவர்களுக்கு கொடுத்து தம்மிடத்துல அழைக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை தெளிவாக அவர்கள் போதித்தார்கள். வேதம் மட்டுமே, வேதம் அதைத்தான் போதிக்கிறது. வேதம் மட்டுமே என்று சொன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு இன்றியமையாத சகலவிதமான அறிவையும் விசுவாசத்தையும் கீழ்ப்படியும் கொடுக்கக்கூடியது வேதம் மட்டும்தான் அப்படிங்கிறது. ஒரு மனிதன் ஆத்மீக ரட்சிப்பை அடைவதற்கு அவன் வேதத்தை சார்ந்திருந்து வேதம் என்ன விதத்துல சொல்லுகிறதோ அப்படி அவன் போக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய மத்தியஸ்தர் அப்படிங்கிறது எல்லாம் வேதம் காட்டுகிற அந்த அடிப்படையில விசுவாசிக்கிற பொழுது அவனுக்கு ஆத்மீக விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லியும், அப்படி விசுவாசிக்கப்பட்டவர்கள் சபைக்கு ஞானஸ்தானம் பெற்று சபை அங்கத்தவர்கள் ஆனதுக்கு அப்புறம் அவர்களுடைய ஆத்மீக விருத்திக்கும் உதவக்கூடியது வேதம் மட்டுமே. இன்றைக்கு பூரணமாக வேதம்
முடிவு பெற்று இருக்கிறது. அதற்கு வெளியில் வெளிப்பாடுகள் இல்லை, வேதம் மட்டுமே, வேற எந்த மனிதனும் இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் உயர்த்தி பிடிச்சாங்க. கிறிஸ்து மட்டுமேன்னு சொல்லும் போது மத்தியஸ்தர் கிறிஸ்து மட்டுமே, மனிதன் அல்ல. அன்றைக்கு இடைத்தரகர்கள் மாதிரி வச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா. போப்பு மூலமா தான் போறது, மன்னிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தது இல்லைங்களா. இன்றைக்கும் அது தனி வேற பிரிவுகள்ல அதெல்லாம் செய்யறதுக்கு செய்யறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதெல்லாம் அங்கிருந்து வந்த வாடைகள் தான். அதே போல கிருபை மட்டுமே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிற அந்த அடிப்படையில கிருபையினாலதான் ரட்சிப்பு வருகிறது, கிரிகையினால் வருகிறது அல்ல. எந்த விதமான புண்ணியங்களை செய்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறது இல்லை அப்படிங்கிறத உயர்த்தி பிடித்தார். விசுவாசம் மட்டுமே, விசுவாசம் மட்டும்தான் அதை நமக்கு கொண்டு வருகிறது, அது கருவியாக பயன்படுத்தப்படுகிறது, அதுவும் ஆண்டவருடைய கிருபை அப்படிங்கிறத காட்டி கொடுத்தாங்க இல்லைங்களா. கர்த்தருடைய மகிமை மட்டுமே, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லுகிற விதத்துல நாம் ஆண்டவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஒன்றே இலக்கு. நம்முடைய எல்லா காரியங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உயர்த்தி கொடுத்தாங்க இல்லைங்களா. எல்லா காரியத்திலும் கர்த்தரை உயர்த்துற வேலையில தான் இருக்கு. மனிதனை உயர்த்துகிற காரியம் தவறு, அது பாவம் என்பதை காட்டினாங்க இல்லைங்களா. அப்படி காட்டி ரட்சிப்பு எப்படி வருகிறது இல்ல, அது கிருபையினாலே வருகிறது. விசுவாசத்தின் மூலமாக ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான். கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுடைய நீதி அவன்ல வைக்கப்பட்டவன் நீதிமானாக கருதப்படுகிறான் என்கிற சத்தியங்களை எல்லாம் சொல்லி சரியான விதத்துல அன்றைக்கு இப்ப நாம் பார்த்த எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல அவங்க வச்சிருந்தாங்க இல்லைங்களா. திருவிருந்த பயங்கரமா உயர்த்தி விற்கிற மாதிரி பண்றதா இருக்கட்டும், போப்பை உயர்த்தி கடவுளுக்கு நிகரா இருக்கிற மாதிரி காட்டுறதா இருக்கட்டும், சபையை ஒரு எல்லாத்தையும் ஆளுகை செய்யற மாதிரி ஒரு மோசமான நிலை அவங்க வச்சிருந்த அந்த கோயில்களை இல்லைங்களா. அப்படி இருந்த ஒரு மோசமான நிலை, புரியுதா, அப்படி இருந்த ஒரு நிலை. அதுல இருந்து அந்த மதத்துக்கு எதிராக போராடி சபை ஸ்தாபித்த பொழுது அந்த சபைக்கு சீர்திருத்தம் என்கிற பெயர் வந்தது. அதே போல அவர்கள் போராடினதினால் அவர்களும் சீர்திருத்தவாதிகள் என்கிற பெயரை பெற்றார்கள். வரலாற்றில் அதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து 17ஆம் நூற்றாண்டுல நாம் பார்க்கிற பியூரிட்டன்கள் இல்லைங்களா. பியூரிட்டனுடைய இயக்கம் கூட சீர்திருத்தத்தினுடைய தொடர்ச்சி தான். 16ஆம் நூற்றாண்டுல நடந்த அந்த சீர்திருத்தத்தினுடைய தொடர்ச்சியாக 17ஆம் நூற்றாண்டுல பியூரிட்டன்ஸ் எழும்புகிறார்கள், தூய்மைவாதிகள் என்று சொல்லி. அப்ப மார்ட்டின் லூதர், கால்வின் இவங்கெல்லாம் 16ஆம் நூற்றாண்டுல பெரிய காரியத்தை செய்யறாங்க, சீர்திருத்தவாதிகளா இருக்கு இல்லைங்களா. ஜான் நக்ஸ் இவங்கெல்லாம் செய்யறாங்க. அது மாதிரி மார்ட்டின் லூதர், கால்வின் மாதிரி இந்த 17ஆம் நூற்றாண்டுல எழுப்பப்பட்டவர்கள் தான் நம்ம பார்க்கிற ஜான் ஓவன், ஜான் பெனியன், இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் அந்த காலத்துல எழுப்பப்பட்டாங்க இல்லைங்களா. அவங்களெல்லாம் பியூரிட்டன்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப 16ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட சீர்திருத்தத்தின் அடிப்படையில தொடர்ந்து சபை, அந்த தொடர்ந்த சபை சீர்திருத்தம் தான் 17ஆம் நூற்றாண்டுல பியூரிட்டனிசம் அப்படிங்கிற பெயரை பெற்றது இல்லைங்களா. இப்ப பியூரிட்டன்னா எங்கிருந்து வராங்க, 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தத்தினுடைய தொடர்ச்சியா வராங்க இல்லைங்களா. அதுதான் பியூரிட்டன்ஸ். இப்ப இந்த போதனைகளினுடைய அடிப்படையில வரலாற்றுல தொடர்ந்து நிறுவப்பட்ட சபைகள் சீர்திருத்த சபைகள் என்று அழைக்கப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. இப்ப இந்த நூற்றாண்டுல மெய் சபைகளை பாதுகாப்பதற்காக எழுதப்பட்டதுதான் விசுவாச அறிக்கைகள், வினாவிடை போதனைகள் எல்லாம். மறுபடியும் போலி போதனைகள் கெடுத்து விடக்கூடாது என்கிற நோக்கத்துல அங்க அநேக அதாவது சில விசுவாச அறிக்கைகள் எழுதப்பட்டது, வினாவிடை போதனைகள் எழுதப்பட்டது இல்லைங்களா. அதெல்லாம் அன்றைக்கு எழுதி வைத்தாங்க. இப்படி 17ஆம் நூற்றாண்டுல வெளிவந்த சீர்திருத்த விசுவாச அறிக்கை தான் ஒரு முக்கியமான விசுவாச அறிக்கை. நாம் பயன்படுத்துகிற 1689 பாப்டிஸ்ட் விசுவாச அறிக்கை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. போன்றதுதான் சபையை பாதுகாக்கிறதுக்கு. இப்ப கவனத்தோடு அதையெல்லாம் எழுதி இருக்கிறாங்க. போலி போதனை மறுபடியும் சபையையும் மக்களையும் திசை திருப்பி மோசமான நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்பதற்காக எழுதினார். இந்த விசுவாச அறிக்கை சீர்திருத்த போதனை அடிப்படையில இயங்கி வருகிற சீர்திருத்த பாப்டிஸ்ட்களின் விசுவாச அறிக்கையாக
எல்லா நாடுகள்லையும் இன்றும் இருந்து வருகிறது. சரிங்களா? இந்த விசுவாச அறிக்கை சீர்திருத்த போதனைகளின் அடிப்படையில இயங்கி வருகிற பேப்டிஸ்ட் சபையில விசுவாச அறிக்கையாக, சீர்திருத்த பேப்டிஸ்ட் சபையில விசுவாச அறிக்கையாக இருந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கணும். இங்க இன்னொன்னையும் நான் சொல்ல கடமைப்படுறது என்னன்னா, உலகத்துல இருக்கிற பேப்டிஸ்ட் சபைகள் எல்லாமே 1689 விசுவாச அறிக்கையை பின்பற்றுகிறது இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சு அதிகமா சீர்திருத்த பேப்டிஸ்ட்கள் பின்பற்றி வருகிறார் இல்லைங்களா? ஆனா எல்லாரும் பின்பற்றுகிறது இல்லை. சிலர் சீர்திருத்த பேப்டிஸ்ட் என்கிற பெயரை ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வசதிக்காக அந்த பெயரை வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அது என்னன்னு தெரியாம வச்சுக்கிறதும் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் விசுவாச அறிக்கையை கைகொள்ளுகிறது இல்லை. நம்ம இருக்கிற இங்கேயே பெங்களூர்லயே சில சீர்திருத்த சபை என்கிற பெயர்ல இருந்ததையெல்லாம் பார்க்கலாம். அந்த மனிதர்களை சந்தித்து பேசின தனிப்பட்ட விதத்துல நான் பேசியிருக்கிறேன். ஆனா சீர்திருத்தத்துக்கு அதுக்கு எந்த தொடர்பு, அது வாசப்படிக்கு பக்கத்துல கூட போகாத மாதிரி ஒரு நிலை. பெந்த கோஸ்தையுடைய வாசனைகள் அல்ல அவங்க அப்ப அதை மோசம், தனி மனித ஊழியத்துக்கு போற என்ன காரியங்கள் அதையெல்லாம் அதுல பார்க்க முடியுது, அவங்களுடைய பேச்சுக்கள்ல பார்க்க. அப்ப அதை ஒரு வசதிக்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதே போல சீர்திருத்த போதனையை பின்பற்றாத சில பேப்டிஸ்டுகளும் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஞாபகத்துல வச்சுங்க, பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாமே ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. இப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க பெரும்பான்மையானவர் என்னத்தை பின்பற்றாங்க? ஆர்மீனிய கோட்பாட்டை பின்பற்றாங்க. ஆர்மீனியனிசம் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த கோட்பாட்டை பின்பற்றுகிறார்கள். அது என்ன கோட்பாடு? ரட்சிப்புக்கு மனிதன்ல தங்கி இருக்கு இல்லைங்களா? மனிதனுடைய பங்கும் இருக்கிறது என்று சொல்லி அது போதிக்கும் இல்லைங்களா? அப்ப அது வேத போதனைக்கு முரணானது என்று சொல்லி பார்க்குறோம். அநேக பேப்டிஸ்டுகள் அதை பின்பற்றுறாங்க. இன்னும் அநேக பேப்டிஸ்ட் சபைகள்ல கால சகாப்த கோட்பாடுகளும் பின்பற்றப்படுகிறது இல்லைங்களா? இப்போ பேப்டிஸ்ட்னாலே நினைச்சிடக்கூடாது அவங்க எல்லாமே 1689 விசுவாச அறிக்கையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம இருக்கிற இடங்கள்லயே பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? பாருங்க, நீங்க வேலை செய்யறதுக்கு பின்பற்றுறது இருக்கிற பேப்டிஸ்ட்ல என்ன விசுவாச அறிக்கை பின்பற்றாங்கன்னு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பேர் வச்சிருப்பாங்க ஆனா பின்பற்ற மாட்டாங்க. நீங்க கால சகாப்த கோட்பாடை விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்டுப்பாரு. கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, பேப்டிஸ்ட் என்று பேர் வைத்திருக்கிற எல்லாருமே ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் தான். அவர்கள் 1689 விசுவாச அறிக்கையை பின்பற்றுகிறார்கள், சீர்திருத்த போதனையை பின்பற்றுகிறார்கள் என்று அல்ல. அப்ப இந்த விதமான ஆட்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப ஆர்மீனிய போதனை பின்பற்றுகிறவர்கள் பொதுவா வேத அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு சபையை நடத்த மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க தனி மனித ஞானத்துக்கு, மனித ஞானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அவங்களுடைய சபை வாழ்க்கை எல்லாமே மனித ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். பேப்டிஸ்ட் சபைகள்ல பொதுவா முழுக்கு ஞானஸ்தானத்தை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இருக்காது. பேப்டிஸ்ட்னாலே முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டும்தான் நினைச்சு அவங்க அதை மட்டும் வச்சிருப்பாங்க. மற்றதெல்லாம் பார்த்தா ஆர்மீனிய போதனை பின்பற்றுவாங்க, கால சகாப்த கோட்பாடுகளை எல்லாம் பின்பற்றுகிறவர்களாக இருப்பார். ஞானஸ்தானத்தை, இந்த முழுக்கு ஞானஸ்தானத்தையும் கூட எந்த கேள்வி முறையின் அடிப்படையில் இல்லாம அநேகர் கொடுத்துருவாங்க. அவங்க விசுவாசத்துல இருக்கிறாங்களா எப்படி பரிசோதிச்சு எல்லாம் பார்க்காம கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப சீர்திருத்த பேப்டிஸ்ட் அப்படிங்கிறது நாம் இப்ப பார்த்த இந்த விதமான பேப்டிஸ்டுகள்ல இருந்து வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பேப்டிஸ்ட் எங்கிருந்து வருகிறார்கள்? ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதத்தின் மூலம் எழுந்த அந்த போதனையின் அடிப்படையில அதை பின்பற்றி வந்தவர்கள் இல்லைங்களா? அவர்கள் வேதத்தின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு சபை நடத்துகிற அந்த லட்சிய போக்கை கொண்டவர்களாக இருப்பார். வேதத்துக்கு தான் கட்டுப்பட்டு நடப்பாங்க. அந்த விதத்துலதான் சபை வாழ்க்கையெல்லாம் அமைந்திருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. மனித ஞானத்திற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். கொடுக்க மாட்டாங்க. மனிதனுடைய எண்ணத்து போக்குகள் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த விதத்துல வருகிறவர்கள் தான் நாமும் கூட இல்லைங்களா? இப்ப மற்ற பேப்டிஸ்ட்கள்ல இருந்து நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப நாம இது வரைக்கும் பார்த்ததுதான் சீர்திருத்த வாதத்தினுடைய சுருக்கம்.
ஒரு சுருக்கத்தை சொல்றேன். நம்ம வருஷம் வருஷம் இதை குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதனால ஒரு சுருக்கத்தை மாத்திரம் நம்முடைய புரிதலுக்காக இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சீர்திருத்தம் அப்படிங்கிறது வெறும் அறிவை மட்டும் சார்ந்தது இல்லை, இல்லைங்களா? அது விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையினுடைய போக்கிலும் வளர்ச்சியிலும் காணப்பட வேண்டிய மாற்றங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சீர்திருத்தவாதிகள் வெறுமனே அறிவை வளர்ப்பதற்காக மட்டும் வேதம் இதை சொல்லுகிறது இதை சொல்லுகிறது என்று சொல்லி கொண்டு போவதற்காக மட்டும் இல்லை. அவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வேதத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்தார், இல்லைங்களா? இப்ப சீர்திருத்தம் என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக பார்த்தோன்னு சொன்னா சில நேரங்கள்ல சீர்திருத்தம் என்று சொன்னாலே தவறான போதனைக்கு எதிராக எப்பொழுதும் வாத பிரதிவாதம் வைத்து கொண்டிருப்பது, இவர்கள் தவறு, இந்த வேதம் இப்படி சொல்லுகிறது அப்படின்னு எழுதுகிறதுலையும் பேசுகிறதுலையும் வாதம் பண்ணுகிறதுலையும் அதுதான் சீர்திருத்த மாற்றத்துன்னு நினைச்சக்கூடாது, இல்லைங்களா? பொதுவாக அநேகர் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள். அநேகரை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அதை மட்டும் செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில பார்த்தா ஒண்ணும் இருக்காது, இல்லைங்களா? அந்த போதனை தப்பு, இந்த போதனை தப்பு, அது வேதத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு புறம் நல்லதுதான். ஆனா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அது இருக்காது. அதனாலதான் வாயில மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துறது இல்லை, வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீர்திருத்தம் மலர்ந்த பொழுது வாயில மகிமைப்படுத்துறதுக்காக மட்டும் அவர்கள் அதை செய்யல, வாழ வேண்டும், கடவுளுக்காக இதெல்லாம் தப்பான முறை. இவர்கள் தப்பாக வழி நடத்துகிறார்கள். ரோமன் கத்தோலிக்க மதம் வேதத்துக்கு எதிராக ஜனங்களை நடத்துகிறார்கள். தேவனை வேறு விதமாக காட்டுகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்துகிறார்கள். ரட்சிப்புக்கு கிறிஸ்துவில தங்காம வேற எல்லாவற்றிலையும் தங்கும்படி அவர்கள் காட்டுகிறார்கள். அது தவறு. அப்படி செய்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வராது. வேதம் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கர்த்தருடைய மகிமை மட்டுமே என்று உயர்த்தி பிடித்து முழங்கினதெல்லாம் கிறிஸ்துவத்துக்குரிய வாழ்க்கையும் அது உள்ளடக்கினது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வெறும் வாயில மட்டும் பேசிக்கிட்டு போகிறது இல்லை. விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், இல்லைங்களா? அப்ப அந்த மாற்றங்கள் மனித ஞானத்தின் அடிப்படையில உண்டாகிற மாற்றம் அல்ல, சத்திய வேதத்தின் அடிப்படையில உருவாகிற மாற்றம் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். மாற்றம்லாம் எப்படி வந்தது? சத்திய வேதத்தின்படி வந்தது வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருப்பதற்காகவா? இல்லை, வாழ்க்கையாக இருப்பதற்காகத்தான் வந்தது, இல்லைங்களா? நம்ம சீர்திருத்த சத்தியத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னா அதன்படியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். அதெல்லாம் இல்லாம நாம் சும்மா வெறுமனே சீர்திருத்த சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள், சீர்திருத்த சபை அப்படியெல்லாம் சொல்லிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? ஒரு பிரயோஜனம் இல்லை. மார்ட்டின் லூதரை பற்றி அவர் என்ன செய்தார் தெரியுமா? கால்வின் என்ன செய்தார் தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டுல ஜான் ஓவன்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? எப்படி புத்தகம் எழுதினாங்க, விசுவாச அறிக்கை எழுதினாங்க, வினாவிடை போதனை எழுதினாங்க. அவர்கள் எந்த போதனைக்கு விரோதமாகலாம் எதிர்த்து செயல்பட்டாங்க. ஆர்மீனிய போதனை என்ன தெரியுமா? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம், இல்லைங்களா? வேதம் சொல்லுது, உங்களுக்காக ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட சத்தியத்துக்காக நீங்கள் போராடுங்கள்னு சொல்லி யூதாவில் சொல்லுது. அது ஒரு புறம் நாம் செய்ய வேண்டியதுதான். தவறான போதனைக்கு எதிரான காரியங்களை காட்டி கொடுத்து, சரியான போதனை காட்டி கொடுத்து ஜனங்களை வழி நடத்த வேண்டியது அவசியம்தான். அது ஒரு புறம் இருக்கும், சத்திய போராட்டம். வாழ்க்கை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லையா? வாழ்க்கையில செயல்படாத அறிவை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம், இல்லைங்களா? வெறும் அறிவு மட்டும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்ப சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு ஆரம்பம் மெய்யான விசுவாசமும் சத்திய வசனத்துக்கு கட்டுப்படுகிற மனப்போக்கும் தான். மார்ட்டின் லூதர் பார்க்கிறாரு, அவர் ஏற்கனவே அந்த ரோமன் கத்தோலிக்க மதத்துல பாதிரியாரா இருக்கிறார். ஆனாலும் பாவம் போன பாட்டக்கலாம். அவர் ஊக்கத்தோடு வேதத்தை படிக்கிறார், படித்து அவருக்கு ஆண்டவர் மனம் திரும்புதலை கொடுக்கிறார், ரட்சிப்பு கொடுக்கிறார். அந்த அனுபவம் தான் அவர் அப்படியெல்லாம் பேச வச்சுதே தவிர எதுவுமே நடக்காம வெறும் ஆய்ஜாலத்துல போய் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அவர்கள் அந்த விசுவாசம் இருந்தது, சத்திய வசனத்துக்கு கட்டுப்படுகிற மனப்போக்கு இருந்தது. ரோமன் கத்தோலிக்கர்கள் இவருடைய அந்த நடவடிக்கைகளை பார்த்து அதுக்காக பிடித்து கொண்டு வந்து அவர் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, இல்லைங்களா? நாங்கள் உன்னை விட்டு விடுகிறோம். ஏன்னா அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி செய்தா கொலையே செய்து விடுவார்கள்.
அந்த ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக பேசக்கூடாது. அப்படி சொல்லும்போது நாங்கள் உங்களை விட்டுறோம், இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னா, இப்போ மார்ட்டின் லூதர் என்ன சொல்றாரு, என்னுடைய மனசாட்சி வேதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, அதுக்கு மீறி ஒன்றும் செய்யலையே. அப்ப பாருங்க, மனசாட்சி வேதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. நான் வேதத்தின் அடிப்படையில் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாழ்க்கையில அது செயல்படலை அப்படின்னு சொல்லி இருந்தா நல்லா செய்ய முடியுமா? வெறும் வாயின் வார்த்தையாக இருந்தா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் சீர்திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 காரியங்களா பார்க்கணும். இதெல்லாம் சீர்திருத்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், வருடம் முழுவதும் வேதத்துல இருந்து கேட்கிறோம், வருஷத்துல ஒரு நாள் அது சீர்திருத்தம் மலர்ந்த காரியங்களை கேட்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் சீர்திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு 4 காரியங்களா சிந்தித்து பார்க்கணும். வெறும் வரலாற்றை மட்டும் பார்த்து வரலாற்று கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாம் வெறும் அறிவாக மட்டும் வைத்துக் கொள்வதற்காக அதெல்லாம் ஏற்பட்டது அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்படியாகத்தான் அதெல்லாம் நிகழ்ந்தது, கடவுள் செய்தார் இல்லைங்களா? நாமும் வரலாற்றை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் எந்த அளவுக்கு நிகழ்ந்து இருக்கிறது, அந்த சத்தியங்கள்லாம் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறது என்று பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எதிலெல்லாம் சீர்திருத்தம் வேண்டும் என்பதை ஒரு 4 காரியங்களாக நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும், ஆனா நம்ம ஒரு 4 காரியம் மட்டும் முக்கியமாக பார்க்க போகிறோம் இல்லைங்களா? முதலாவது நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, நாம் கர்த்தருடைய நாளை கைக்கொள்ளுவதிலும் அவரை ஆராதிப்பதிலும் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய நாளை கைக்கொள்றதுல, ஓய்வு நாளை கைக்கொள்ளுவதிலையும் அவரை ஆராதிப்பதிலேயும் சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஆராதனை என்று சொன்னா அது மனிதனுடைய சுய உணர்ச்சிகளின் அடிப்படையில் இல்லாம கர்த்தர் தம்முடைய வேதத்தின் படி அந்த காட்டுகிற வழிப்படி நடந்து ஆராதிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதைத்தான் சீர்திருத்த போதனை நமக்கு சொல்லுகிறது. அன்றைக்கு அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க. மனித உணர்ச்சிகள் அடிப்படையில நம்ம கடவுளுக்கு ஆராதனை செய்யறதில்ல. வேதம் தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வேதத்தின் மூலம் பேசி இருக்கிறாரோ, வேதம் வெளிப்படுத்துகிறதோ அந்த விதத்திலே நாம் கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் சீர்திருத்த போதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லைங்களா? இப்ப ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வேற ஆராதனையோட அம்சங்களாக என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்ல? என்ன சொல்லுகிறது? வேத சத்தியத்தின் அடிப்படையிலே அங்க பாடல்கள் பாடப்படும். மனித உணர்ச்சிகளின் அடிப்படையில, மனித இச்சைகளை தூண்டுகிற அடிப்படையில தன்னுடைய வெறுப்பு கசப்புகளை எல்லாம் கொண்டு வந்து பாடலாக பாடுகிற பாடல்களை எல்லாம் சபை ஆராதனையில பாடக்கூடாது சரிங்களா? ஆராதனையோட இலக்கே கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் சரிங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்கிற விதமான பாடல்களை பார்க்கிறோம். பல இடங்கள்ல தனி மனிதனுக்கு நடந்த நிகழ்வுகள் அதை சொல்லி குறை இதையெல்லாம் சொல்லி பாடல்கள் என்று பாடுவாங்க. அதல்ல, கடவுள் வேதத்தின் அடிப்படையில சொன்ன விஷயம் என்ன? சத்தியத்தின் அடிப்படையில பாடல்கள் பாட வேண்டும். அதற்கு துணை செய்கிற விதத்துல இசை அமைந்திருக்க வேண்டும். ஜனங்கள் பாடலை குரலை உயர்த்தி பாடுவதற்கு துணையாக அந்த இசை அதற்கு உதவி செய்ய வேண்டும். மனிதனுடைய குரலுக்கு மேல இசை போகிற பொழுது அது சரியான முறை அல்ல என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இசைனால அது பேரே பாருங்க, இசைனா அது நம்ம பாடுறதுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கும் சரிங்களா? அது மேல போகும்பொழுது அது சரியானது இல்லை. அப்ப பாருங்க, ஆராதனையில முக்கியமாக இருக்க வேண்டிய அம்சம் என்ன? வேத சத்தியத்தின் அடிப்படையிலான பாடல்களை பாடுறது. அடுத்து வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கிறது சரிங்களா? தொடர் வேத வாசிப்பு இருக்க வேண்டும். ஆராதனையில நாம் பார்க்கிறோம். காணிக்கை செலுத்துவது இருக்க வேண்டும். அடுத்து ஜெபம், ரொம்ப முக்கியமாக ஜெபம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? சுவிசேஷ பரம்புதலுக்காகவும் மக்களுடைய தேவைகளுக்காகவும் அங்க ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். லாவட முக்கியமாக உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டியது ஆராதனையில பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கணும். பிரசங்கம் என்று சொல்லுகிற பொழுது தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக பிரசங்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும். வேதம் சொன்ன விதத்துல
இலக்கண அடிப்படையில, வரலாற்று ரீதியில அதை ஆராய்ந்து அப்படிப்பட்ட செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகள் கொடுத்து அந்த வேத பகுதியிலிருந்து ஆத்மாவிடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நடைமுறை பயன்பாடுகளாக கொடுக்க வேண்டும். அதுதான் பிரசங்கம். பிரசங்கம் என்று சொல்லி நிறைய ஒன்றை வளர்கிட்டு இருந்தா அது பிரசங்கம். இதெல்லாம் ஆராதனையினுடைய அம்சமாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் காட்டுகிற ஆராதனை முறை, இல்லைங்களா? இப்ப கர்த்தர் தன்னுடைய வேதத்துல போதித்திருக்கிற ஆராதனை முறைகள் மட்டும்தான் எப்பவுமே ஆராதனையை ஆள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதுதான் ஆளணும் ஆராதனை, இல்ல? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவ வட்டாரத்துல பல பிரிவுகள்ல நம்ம பார்த்து ஆராதனைங்கிறது களியாட்ட காரியங்களாக மாறி போய்விட்டது. பாட்டும் இசையும் தான் அந்த இடத்தை ஆளுகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே ஆளுவதற்கு பதிலாக கைத்தட்டல்கள், உடலசைவு, அல்லேலுயா சத்தம், இதெல்லாம் தான் அங்க அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதோடு கூட பிரசங்கங்களும் கூட அங்க முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதோடு பிரசங்கம் என்கிற பெயர்லையும் வெறும் உளறல்கள் மட்டுமே இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வசனத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்றை உளறிக்கொண்டு இருக்கிறத பார்க்கணும். இப்ப வேதம் போதிக்கிற ஆராதனை முறைக்கு, அந்த விதிக்கு மீறி கர்த்தரை ஆராதிப்பது என்பது அந்நிய அக்கனியை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு வருவது என்று சொல்லி பார்க்கணும். நல்ல ஞாபகத்தில் வச்சு பாருங்க, அந்த வசனத்துல நமக்கு சொல்லுது இல்லைங்களா, ஆரோனுடைய பிள்ளைகள் செய்தத. லேவியராகமத்துல 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, அதுல 1-2 வசனம் பாருங்க. பின்பு ஆரோனின் குமாரன் ஆகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுள் கட்டளையிடாத காரியத்தை அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள். அப்போ ஆராதனை விதி என்று சொல்லி வேதத்தின் மூலமாக கடவுள் சொல்லி இருக்கிறது, எப்படி தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதை மீறி ஆராதனை செய்வது என்பது அந்நிய அக்கனியை கடவுளுக்கு முன்பு கொண்டு வருவதற்கு சமமாக இருக்கிறது. அதுதான் இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஆராதனையில என்னெல்லாம் இருக்கணும்ன்றத பார்த்துட்டோம். இப்ப ஆராதனையை மற்ற கிறிஸ்துவ வட்டாரத்துல எந்த அளவுக்கு மோசமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் சில பிரிவுகள்ல அப்படிங்கிறதை கூட நம்ம இதுல இருந்து பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம எந்த விதத்துல கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய நாளை கை கொண்டு இருக்கிறோம் என்கிற கேள்வியெல்லாம் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கு தெரிகிறது கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த விதத்துல ஆராதிக்க வேண்டும், வேத சொன்னபடி நாம் ஆராதிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அநேக முறை நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஓய்வு நாளை நாம் எவ்வளவு கவனத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்பதையும், இந்த ஓய்வு நாளுக்கு எந்த அளவுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஓய்வு நாளுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் கேட்டிருக்கிற நாம் அதை எந்த விதத்துல வைத்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவரும் கர்த்தரை சரியாக அறிந்து கொள்ளாமல் வேத போதனையின் அடிப்படையில் அல்லாத ஆராதனை செய்தவர்கள் அந்நிய அக்னியை கொண்டு வருகிறவர்களைப் போல இருந்தார். வேத சத்தியத்தை தெரிந்தும் நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற்றிக்கொள்ளாமல், நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் உண்டாகாமல் நாம் தொடர்ந்து அந்த விதத்துல கடவுளை மதிகட்ட விதமாக ஆராதிப்போம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொல்லி சிந்திப்பார். எந்த அளவுக்கு மோசமாக போகும் என்பதை சிந்தித்து பாருங்க. கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப கேள்வி கேட்டு பார்க்கலாமே, ஓய்வு நாள நான் கடவுள் சொன்ன விதத்துல சரியாக வைத்திருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வியை தனிப்பட்ட விதத்துல கேட்டுப்பாரு. ஓய்வு நாள நான் சரியா வச்சிருக்கிறேன்னா, இதெல்லாம் நம்மை நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது. ஓய்வு நாள நான் சரியா வைத்திருக்கிறேனா அப்படின்னு அந்த நாள்ல ஆத்மீக ரீதியிலான காரியத்தை செய்து அனாவசியமான காரியங்களை நான் விலக்கி வைத்திருக்கிறேனான்னு கேள்வி கேட்போம். ஆத்மீக காரியத்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்து மற்ற அனாவசியமான காரியத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேனா அப்படின்னு கேட்போம்.
அதெல்லாம் செய்யலைன்னா நம்மள சீர்திருத்தம் மலர்ந்துருச்சுன்னு சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில சீர்திருத்தம் உண்டாயிருக்கிறதா? அந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. ஓய்வு நாளுடைய ஆராதனைக்கு நான் சரியாக ஆயத்தப்பட்டு வருகிறேன்னா, அந்த ஓய்வு நாளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவனாக அதுக்காக முந்தின நாளே ஆயத்தப்பட்டு ஜெபித்து குடும்பமாக நான் தயாராகி அந்த ஆராதனைக்கு வருகிறேன்னா, கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொல்லியும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் முழுமையாக பெற்று அனுபவிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் அதற்கு துணை செய்ய வேண்டும், பேசுகிற போதகருக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் ஜெபித்து ஆயத்தப்பட்டு நான் வந்திருக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. வந்திருக்கிறேனா? ஓய்வு நாள் என்பது நித்திய இளைப்பாறுதலை நமக்கு நினைவூட்டுகிற ஒரு நாள் என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. வேதம் சொல்லுது இல்லையா? அந்த உணர்வோடு நான் ஓய்வு நாளை வைத்திருக்கிறேனா, வாழ்க்கையில அப்படிப்பட்ட சீர்திருத்தம் வளர்ந்ததா அப்படின்னு கேட்போம். ஓய்வு நாளை வேதம் சொன்னபடி நான் மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணுகிறேனா அப்படின்னு கேட்போம். மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணுகிறேனா, துக்க நாளாக எண்ணுகிறேனா? அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சு என்னடா பண்றது அப்படின்னு. அது மனமகிழ்ச்சியின் நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதுல தம்முடையவர்கள் தம்மோடு ஐக்கியம் கொண்டு ஆராதிக்கும்படி அந்த நாளை கடவுள் ஏற்படுத்தி இருக்கார். படைப்புல ஏற்படுத்தப்பட்டு வரலாற்றில அது தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு முன்பதாக அதை ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றி ஆதி அப்போஸ்தலர்களாம் பின்பற்றி தொடர்ச்சியாக வரலாற்றில பின்பற்றி வருகிற முக்கியமான நாள். சரிங்களா? அதை நான் மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணிக்கொண்டிருக்கிறேனா, அந்த நாள் வருகிறதை நான் ஆயத்தப்பட்டு அந்த நாள் எப்போ வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்போம். தேவ ஜனங்களோடு நான் அமர்ந்திருந்து தேவாதி தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள், ஆண்டவருடைய வார்த்தை பெறுகிற நாள். இந்த 6 நாட்களும் இந்த உலகத்துக்குள் நான் போய் அநேக இன்னல் இடர்பாடுகளை சந்திக்கிறேன். இந்த நாள்ல நான் கர்த்தரோடு இருக்கிற நாள், அதுல நான் எந்த அளவுக்கு இருக்கிற மனமகிழ்ச்சியாக எண்ணுகிறேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். ஓய்வு நாள்ல கர்த்தர் சொன்னபடி நான் கடவுளை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையின் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்று அனுபவிக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அனுபவிக்கிறேனா? ஒண்ணுமே எனக்கு புரியல, எனக்குள்ள ஒண்ணுமே செயல்படலை அப்படின்னு சொன்னா நான் ஆசீர்வாதத்தை இழந்து போனவன் என்றார். ஆவியானவர் என் வாழ்க்கையில எதையுமே செயல்படுத்தலை அப்படின்னு நான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில செயல்படலை, ஆண்டவர் அதை அனுமதிக்க இல்லைங்களா? எவ்வளவு நல்ல சத்தியங்கள் பேசினாலும் கூட அந்த சத்தியம் என்னுடைய சிந்தைக்கு போய் அது என்னுடைய இருதயத்துல பதிந்து அதன் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் அங்கே ஆவியானவர் செயல்படவில்லை என்றுதான் சொல்லணும். எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். இப்ப நான் அந்த விதத்துல கர்த்தரை ஆராதிக்கிறேன் நான் ஓய்வு நாள்ல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறதுனால மட்டும் என்ன பிரயோஜனம்னு கேட்டுப்பாரு. நான் சீர்திருத்த கிறிஸ்தவன் என்று சொல்லியோ, சீர்திருத்த வரலாற்றின் அடிப்படையில நாங்கள் வந்தவர்கள் என்று சொல்லியோ, அவர்களெல்லாம் பின்பற்றி வந்த அந்த சத்தியத்தை நான் அறிந்தவன் என்று சொல்லுவதனாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அறிந்திருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் இல்லைங்களா? அப்பொழுதுதான் அது பிரயோஜனமானது. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில எதுவும் செயல்படாமல் இருந்தா அதனால் என்ன பிரயோஜனம் என்கிறத கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே நாம் கர்த்தரை ஆராதிப்பதிலேயும் ஆண்டவருடைய நாளை சரியாக வைத்துக் கொள்வதிலேயும் சீர்திருத்தம் வேண்டும், நடைமுறையில சீர்திருத்தம் வேண்டும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு ஓய்வு நாளை மதித்திருக்கிறார்கள் என்கிறத நம்ம வரலாற்றுல பார்க்க முடியும் இல்லைங்களா? ஓய்வு நாள்ல கடவுளை ஆராதிப்பதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள், ஓய்வு நாள்ல கடவுளுடைய வார்த்தை பெற்று எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல வரலாற்றுல நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில அது நிகழ்கிறதா இல்லைங்களா? கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப சீர்திருத்தத்தை குறித்து சிந்திக்கிற இந்த மாதத்துல நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ஏற்படுகிற சீர்திருத்தத்தை குறித்து சிந்தித்து பார்ப்பது நல்லது. அது இல்லாமல் இருந்து நாம் எதை செய்து என்ன பிரயோஜனம் என்று கேள்வி கேட்டு பாருங்க இல்லைங்களா?
மார்ட்டின் லூதரை பத்தியோ, கால்வினை பத்தியோ, ஜான் நக்ஸை பத்தியோ, பெனியனை பத்தியோ, தாமஸ் வாட்சனை பத்தியோ, தாமஸ் குட்வினை பத்தியோ, இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் படித்திருக்கிறேன். அதையெல்லாம் தெரிந்து அவர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுனாலயோ பேசுகிறதுனாலயோ நமக்கு அதனால் எல்லாம் கிடைத்து விட்டது என்று அர்த்தமா? அது ரொம்ப முக்கியமானதுதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படலை அப்படின்னு சொன்னா அதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கேட்டுப்பாங்க. அவர்கள் எதற்காக போராடினார்களோ அந்த காரியத்தை அறிவாக மாத்திரம் நாம் வைத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில அது செயல்படவில்லை என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி. ஆகவே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுலையும் ஓய்வு நாளை சரியாக வைத்துக் கொள்வதிலையும் சீர்திருத்தம் நடைமுறையில் வேண்டும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன இன்றைக்கே மனம் திரும்ப இல்லைங்களா? இனி வருகிற நாட்கள்ல ஓய்வு நாளை இன்னும் சரியாக நான் வைத்திருப்பேன். ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக ஆராதனைக்கு மிகுந்த கவனத்தோடு ஆயத்தப்பட்டு ஆண்டோடைய ஒரு வார்த்தையும் இழந்து போகக்கூடாது என்கிற சிந்தையோடு ஜபத்தோடு குடும்பத்தோடு ஆயத்தப்பட்டு நான் ஆராதனையில் ஈடுபடுவேன் அப்படிங்கிறத முடிவெடுங்க. ஆண்டருடைய சமூகத்துல அதற்காக ஜெபித்து உதவிய நாடுங்க. கடவுள் உதவி செய்வார். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம சீர்திருத்தத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் வரப்போகிறது? சரிங்களா? ரெண்டாவது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சீர்திருத்தம் வேண்டும். கணவனும் மனைவியும் வேதத்தின் அடிப்படையில வாழ்வது அவசியம். வேதம் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்துல 22 28 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையில சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கணவனும் மனைவியும் வேதத்தின் அடிப்படையில வாழ வேண்டியது அவசியம். வேதத்தின் அடிப்படையில வாழ, புறஜாதி மனிதர்கள் மாதிரி நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடாது. சரிங்களா? கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி நான் அதிக முறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய இந்திய தேசத்துல நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த கலாச்சாரம் நம்மோடு ஒட்டி இருக்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப கவனத்தோடு வேதத்தின் அடிப்படையில அதை நாம் உதறித்தள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அந்த விதத்துல நாம் குடும்பம் நடத்தும்படி வேதம் சொல்லலை. வேதத்தின் அடிப்படையில நாம குடும்பம் நடத்த வேண்டியது அவசியம். இப்ப இந்து கலாச்சார பின்னணியில நாம் குடும்பங்களை நடத்துகிறது இல்லை. அதே போல உளவியல் ரீதியிலும் நாம குடும்பத்தை நடத்துகிறதில்ல. அப்படி நடத்துகிறதையும் நாம் விரட்டி அடிக்க வேண்டும். உலக சிந்தனை இல்ல, இன்னைக்கு எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உளவியல் சிந்தனை தான். மன ரீதியில எப்படி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும், வேதத்தையே தள்ளி வைத்து விட்டு ஆலோசனை கொடுக்கறதை பார்க்க முடியும். எல்லா டிவி சேனல்கள்லையும் உட்காந்து ஒரு காலத்துல பட்டிமன்றம் நடத்தின மாதிரி இன்றைக்கு விவாதம் நடத்தி, இல்லைங்களா, அதையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். கேட்பதற்கு இனிமையாக இருப்பதை போல இருந்தாலும் அதெல்லாம் உளவியல் ரீதியில வருகிற காரியங்கள், அதன் அடிப்படையில இல்லை. அப்ப நாம் வேதத்தின் அடிப்படையில குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம சத்தியத்தை அறிந்திருந்தோம், அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நம்மளே சீர்திருத்தம் ஏற்படவில்லை என்றுதான் நம்ம சொல்லணும். இல்லைங்களா? ஏற்படலை. குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது உங்கள சிலர் குடும்பத்துல ரசிக்கப்படாத இருப்பாங்க. இல்லைங்களா? கணவன் ரசிக்கப்படாத இருக்கிறார்கள். இல்ல, உங்க குடும்பத்துல உடைய தாயார் இவங்கெல்லாம் பார்க்கணும். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நான் எப்படி குடும்ப வாழ்க்கை வாழ்றது? நாம் வாழ வேண்டும். ரசிக்கப்பட்டிருக்கிற நம்ம வாழ.
பெண்கள்லாம் வேதம் சொல்லுதில்லை, உங்களுடைய நல்ல நடக்கையின் மூலமாக கணவரை ஆதாயப்படுத்தி, போதனையின்றி ஆதாயப்படுத்தி இல்லைங்களா, வாழ்க்கையை பார்த்து இல்லைங்களா அவர்கள் மனம் திரும்புவார் இல்லைங்களா. அது எவ்வளவு முக்கியமா வேதம் சொல்லுது இல்லைங்களா. நல்ல நடக்கை இல்ல, உடைய கீழ்ப்படிதல், நீங்க வேதத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. ஒரு ஆணா இருந்து குடும்பத்துல ரசிக்கப்படலைன்னா நீங்க கட்டுப்பட்டு நடக்கிறது, நீங்க வேதத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதையெல்லாம் உங்க வாழ்க்கையில பார்க்கலீன்னா, உங்கள கிறிஸ்துவ தென்படவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கை தென்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் எந்த மாற்றம் வரும்? நீங்கள் சொல்ல போகிற வார்த்தை அவர்கள் காது கொடுத்தும் கேட்க போறது இல்லைங்களா. இப்ப குடும்ப வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவத்துக்கும் எந்த தொடர்பு இல்லாதது மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் விசுவாச துரோகிகள்னு இருக்கு. குடும்பத்துக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப தொடர்பு இருக்கு. குடும்பத்தை தான் நம்ம பார்க்கிறோம் வரலாற்று. வேதத்துல பாருங்க, குடும்பமா தான் இருக்கிறாங்க இல்ல, எல்லாரும் குடும்பமா கடவுளை ஆராதித்திருக்கிறாங்க இல்ல. இப்ப குடும்ப வாழ்க்கைக்கு கிறிஸ்துவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதன் அவன் விசுவாச துரோகி என்று சொல்கிறார்கள். குடும்பம்ன்றது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இல்லைங்களா. அதன் மேல் அக்கறை கொண்டு இல்ல, குடும்பத்துல ரசிக்கப்படாதவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறது, நல்ல நடக்கையின் மூலமாக அவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, நேரம் கிடைக்கிற பொழுது சத்தியத்தை சுவிசேஷத்தை தாழ்மையோடு அறிவிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு மோசமான நிலை. அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சீர்திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. யார் எப்படி இருந்தா என்ன, நம்ம வாட்டிக்கு போறோம் அப்படின்லாம் ஒண்ணு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. இப்ப பாருங்க, ஒரு கணவன் என்பவன் ஒரு அன்பு கொண்டவனாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. ஒரு தலைவனா, அன்பான தலைவனா இருக்கு. மனைவி அவனுக்கு அன்போடு கீழ்ப்படிந்து நடப்பவளாக இருக்க வேண்டும் இல்லைங்களா. அப்படி அவர்கள் இருவரும் விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியம். அப்படி அவர்கள் வாழ்ந்து அவங்க பெற்ற பிள்ளைங்களை அந்த விதத்துல வளர்க்க வேண்டிய கடமை பொறுப்பையும் கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பம். இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொன்னா அங்க என்ன சீர்திருத்தம் உண்டாச்சு? வேதம் இதெல்லாம் சொல்லுது. அதுக்கெல்லாம் அதிகமாக உழைக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்குறேன். அதெல்லாம் செய்யல. குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியல, அவங்கள பத்தி தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னா அவன் எந்த கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா. கேள்வி கேட்டுப்பான் இல்லைங்களா. இப்ப குடும்ப வாழ்க்கையில சீர்திருத்தம் வேண்டும். உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் எந்த விதத்துல நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்குதா, பிள்ளை வளர்ப்புல சரியாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்களான்னு கேட்டுப்பாங்க. வரலாற்றுல வந்த காரிய சீர்திருத்தவாதிகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கணவன் மனைவி உறவுக்கு, பிள்ளை வளர்ப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் வேதத்தின் அடிப்படையில அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல போய் பார்த்தா தெரியும். குடும்ப ஆராதனை என்கிற புத்தகத்தை பாலா அவர் எழுதியிருக்கிறாரு. அது உங்க கரங்கள்ல கொடுத்துருக்கு. இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள எந்த சீர்திருத்தம் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. பிள்ளை வளர்ப்புல எத்தனை புக்கு எத்தனை எழுதி இருக்காங்க, அதெல்லாம் காட்டி கொடுக்காமல இல்லை. அவங்க எந்த அளவுக்கு கவனத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ரெண்டாவது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் சீர்திருத்தம் வேண்டும். மூன்றாவது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சீர்திருத்தம் வேண்டும், அதாவது பரிசுத்தம் தேவை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அந்த விதத்துல பரிசுத்தமான வாழ்க்கையை நாம எப்படி வாழ முடியும்? ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, கர்த்தருடைய 10 கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து அதை பின்பற்றுகிற பொழுதுதான் வாழ முடியும். 10 கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற போதுதான் அந்த விதமான தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ முடியும். இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல நாம பார்த்தோம்னு சொன்னா பல பிரிவுகள்ல 10 கட்டளைகளை பற்றின வேத ஞானம் இல்லாமல் இருக்கிறார். இந்த 10 கட்டளைகளை பற்றி அவர்கள் மேலெழுந்த வாரியாக அறிந்திருக்கிறார்களே தவிர அதை பற்றின வேற எந்த தெளிவான அறிவும் அவர்களுக்கு இல்லை. அதன்படி வாழுகிறவர்களும் குறையும். அதுதான் இருக்கு. இப்ப 10 கட்டளைகளின்படி வாழ முற்படாதவர்கள் கிறிஸ்துவத்தை பற்றி அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்
இல்லைங்களா? அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, கலாச்சாரங்கிற பேர்ல நிறைய பாருங்க, தவறான பிரிவில் இருக்கிற சபை போதகரை எல்லாம் பார்த்தீங்கன்னா முகஸ்துதி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் 10 கட்டளைக்கு எதிரான. முகஸ்துதினா என்னது? ஒருத்தங்களை கவர்றதுக்காகவும் தங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி கொள்வதற்காகவும் அவர்களை புகழ்ந்து பேசுறோம். சரிங்களா? அவங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்கள கவர்ந்து வச்சுக்கணும், அவங்க மூலமா தங்களுடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள். முக ஸ்துதி, புகழ். முகம் என்றால் பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்கள புகழ்றது. இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, உண்மைக்கு புறம்பா நடக்கிறது, வாக்கு தவறுறது இல்லைங்களா, சொல்ற வார்த்தையை காப்பாத்துறது இல்லை, பொய்ய ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு தெரியறது, அந்த சொன்ன பொய்யை சமாளிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்றது, தப்பு பண்ணிட்டு இல்லைங்களா, இதையெல்லாம் பண்றது. இதெல்லாம் பாவ செயல் அப்படிங்கிறதையே உணராம விசுவாசிங்கிற பேர்ல பெருங்கூட்டம் சுத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அது எவ்வளவு மோசம். 10 கட்டளையின் அடிப்படையில பார்த்தா அதெல்லாம் எவ்வளவு தவறுன்னு சொல்லி பாருங்க. இப்ப 10 கட்டளைகளை ஒவ்வொரு நாள் இந்த விதத்துல மீறுகிறவர்கள் எப்படி ஒரு விசுவாசிகளாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. பொய் அது பாவமே என்கிற மாதிரி தெரியல. மனுஷனை சுய ஆதாயத்துக்காக எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட் பண்றது வேதத்துக்கு புறம்பா. பிரிவினை அப்படிங்கிறது மோசமானது இல்லைங்களா. ஒருத்தரை பிரிகிறது அப்படிங்கிறது மோசமானது. நாம் பல விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனா அதே நேரத்துல சத்தியத்துக்கு முரணாய் போய் விட்டு கொடுப்பது என்பது போலித்தனம் இல்லைங்களா. சத்தியத்தையே விட்டு போட்டு அதுக்கப்புறம் போய் ஒத்துமையா நாங்க வாழ்றோம், விட்டு கொடுத்து வாழ்றோன்றது ஏமாற்றுத்தனம் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. சத்திய விரோதிகள் என்று சொல்லி அவர்களை சொல்லலாம். இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்க, அப்ப 10 கட்டளைகளை வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ஒருவன் தான் விசுவாசி என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதன்படி வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில மட்டும்தான் நம்ம விசுவாசத்தையே பார்க்க முடியும். அப்ப பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்த ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். நான் உங்களுடைய அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இலவசமா ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் தான் 10 கட்டளைகளையும் நம்ம பரிசுத்தமா வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறாரு. அப்ப 10 கட்டளைகளை பின்பற்றாம என் வாழ்க்கையில பரிசுத்தம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு மண்ணு வராது, ஒண்ணும் வராது. 10 கட்டளைகளை நோக்கி பார்த்து அது என்ன சொல்லுகிறதுன்றதுக்கு அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஆவியின் துணையோடு நாம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நான் பரிசுத்த வரும்னு ஜெபம் பண்றதோ, நான் உனக்கு முன்னாடி அர்ப்பணிக்கிறேன் அதையாவது சொல்லிட்டு இருக்கிறதுனாலயோ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நிகழப்போவதில்லை. இருக்கிற இடத்துல ஆத்துல போட்ட கண்டு மாதிரி அப்படியேதான் இருக்கும், எதுவுமே நடக்காது இல்லைங்களா. இப்ப பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்த ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அதை பின்பற்றுகிற பொழுதுதான் நாம் பரிசுத்தமா வாழ முடியும். அதன்படி நடந்து கொள்ளுகிறவர்கள் தான் தன்னை நேசிக்கிறார்கள் என்று சொல்லியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னை ஒருத்தன் எப்படி நேசிக்கிறான், நான் இயேசுவின் மேல் அன்பு கொண்டு இருக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுதான் எனக்கு எல்லாம்னு சொன்னா, இயேசு என்ன சொல்றாரு, ஒருத்தன் என்ன நேசிக்கிறவன் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் என்னுடைய 10 கட்டளைகளை கை கொள்ள கடவான்னு பாருங்க. வேதத்துல சொல்லுது 1 யோவான் 5:3 பாருங்க. 1 யோவான் 5:3 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம தேவனுடைய கற்பனைகளை கைகொள்றது தான் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இப்ப நான் அன்பு கூறுறேன் அப்படின்னு சொன்னா, அன்பே பிதாவே இப்படி எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில அவர் சொன்ன 10 கட்டளையை கவனத்தோடு இருந்து நாம் கைகொள்ளுகிற பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி சொல்றோம். 10 கட்டளைகளை பூரணமாக கை கொண்டு விட முடியாது. ஆனால் பூரணத்தை நோக்கி பயணிக்கிறவர்களாக நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். விழுந்தாலும் திருப்பெழுந்து அது தவறுங்கிறத உணர்ந்து மனம் திரும்பி அதுக்கு கீழ்ப்படி இல்லைங்களா.
10 கட்டளைகளை குறித்து நம்முடைய சபையில ஒரு 3-4 வருடத்துக்கு முன்பதாக, ஒரு 2 வருட காலத்துக்கு கிட்டதாக அதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அந்த 10 கட்டளைகளை சுருக்கமா அந்த நேரத்துல நினைவுபடுத்துறது என்ன சொல்லுது? முதல் கட்டளையில் நம்ம பார்க்கும்போது அது என்ன சொல்லுது? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லுது. அது எதை காட்டுது? நாம் ஆராதிக்க வேண்டிய கர்த்தரை நமக்கு அது சொல்லுது. நாம் ஆராதிக்க வேண்டியது ஆண்டவரை அப்படின்னு அது நமக்கு காட்டு. வேற எதையும் நாம் ஆராதிக்க கூடாது. இப்ப என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னா நாம் ஆராதிக்க வேண்டியவர் கர்த்தர் மட்டுமே அப்படிங்கிறத காட்டு. அப்ப வேற எதையெல்லாம் ஆராதிக்க முடியும்? பிள்ளைகளை ஆராதிக்க முடியும், வீட்டை ஆராதிக்க முடியும். எதையெல்லாம் நாம் ஆண்டவருக்கு மேல உயர்த்துகிறோமோ அதெல்லாம் விக்கிரகமாக மாறி போய் விடுகிறது என்று சொல்லிப்பாங்க. அதெல்லாம் ஆராதிக்கணும். அப்ப நம்ம ஆராதிக்க வேண்டியது யார? கர்த்தரை. விக்கிரகங்கள் ஒரு பக்கத்தில் நம்ம ஆராதிக்காவிட்டாலும், சிலைகளை ஆராதிக்காவிட்டாலும், இது போன்ற காரியங்களை ஆராதிக்கிறதுக்கு முற்படுவோம். உலக இச்சைகளை இல்லைங்களா? இதெல்லாம் மோசம்னு சொல்லுவோம். 2வது கட்டளை சொல்லும் போது என்ன சொல்லுது? ஒரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்னு சொல்லுது. நம்ம ஆராதிக்க வேண்டிய முறையை பற்றி சொல்லுது. நாம் கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. விக்கிரக வழிபாடு பண்ண சொல்லுது. ஆராதிக்க வேண்டிய முறையை அது காட்டு. 3வது கட்டளை என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாகன்னு சொல்லுது. ஆராதனையின் போது நமக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மையை அது காட்டு. நம்முடைய மனம் எப்படி இருந்து கடவுளை ஆராதிக்கிறது இல்லைங்களா? கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதே அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ காரியம் இருக்கு. உதாசீனப்படுத்திக்கிட்டு நம்ம இருந்துடக்கூடாது இல்லைங்களா? இங்க வந்து தூங்கிக்கிட்டு இல்லை எங்கேயோ கவனத்தை செலுத்திக்கிட்டு இதெல்லாம் செய்யும்போது என்ன பண்றோம்? நம்ம மனநிலை சரியில்லை. அப்ப ஆராதனையின் போது இருக்க வேண்டிய மனப்பான்மையை அது நமக்கு சொல்லுது. 4வது கட்டளை என்ன சொல்லுது? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னா ஆராதனையினுடைய நாள் அதை நமக்கு காட்டு, முக்கியத்துவத்தை காட்டு. 5வது கட்டளை என்ன சொல்லுது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லும்போது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லுது. அந்த அதிகாரம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்துல பிள்ளைகள் தாய் தப்பன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபை போதகர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு மக்கள் கீழ்ப்படிந்து அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வேதத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதிகாரத்திற்கு, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதனுடைய அவசியத்தை காட்டு. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்றது எதை சொல்லுது? 6வது, மனிதன்ல இருக்கிற கடவுளுடைய சாயலுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். மனிதன் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறான். கத்தி எடுத்து குத்துறது மட்டும் இல்ல, தேவையில்லாமல் அடுத்தவனுடைய காரியத்தை கெடுப்பதற்கு, அவனுடைய மரியாதையை கெடுத்து போடுவதற்கு, அவனை இல்லாமல் ஆக்குவதற்கு ஏதேனும் தூத்துகிற வேலைகளை செய்து கொண்டிருந்தா, வாய் பூசாம செஞ்சுக்கிட்டு இருந்தா அது கொலை என்று சொல்லுது. அப்போ மனிதன்ல இருக்கிற கடவுளுடைய சாயலுக்கு மரியாதை கொடுக்கும்படி அது சொல்லுங்களா? 7ஆம் கட்டளை என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. திருமணத்துல பரிசுத்தத்தை காட்டு இல்லைங்களா? திருமண வாழ்க்கையில பரிசுத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையுள்ளவர்களாக நடந்து துரோகம் செய்யாமல் கடவுளை மகிழ்ச்சிக்கிறத காட்டு இல்லைங்களா? 8வது, களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி, திருடாதிருப்பாயாக. அது எதை காட்டுது? உடைமைகள்ல பரிசுத்தத்தை காட்டு. நமக்கு அடுத்தவங்கள எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? இச்சை கொள்ளக்கூடாது, திருடக்கூடாது. அது நேரமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நிறைய அதை பத்தி பார்த்துருக்கோம். 9வது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லு. பேச்சுல பரிசுத்தத்தை குறித்து சொல்லு. பேச்சுல என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கும். 10வது, பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லு. போதுமான மனதை கொண்டிருப்பதனுடைய அவசியத்தை சொல்லு. கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதுல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும். இச்சை கொண்டு அடுத்தவங்க இதுல ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லு. இப்ப பாருங்க, இப்ப இதெல்லாம் நம்ம பின்பற்றி கடவுளுக்கு பிரியமாக வாழாம, இதை எதையுமே செய்யாம நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொள்வோம் என்று சொன்னா அது எப்படி நடக்கும் பாருங்க? நடக்காது. ஏன்னா ரட்சிப்பு இலவசமாக கொடுத்த தேவன்
நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக 10 கட்டளைகளையும் கொடுத்திருக்கு. ஆகவே பரிசுத்த வாழ்க்கை இருக்கிற இடத்துலதான் பாவத்தை பற்றிய பயமும், அதை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையும், பாவத்தை எதிர்த்து போராடுகிற துடிப்பும் ஆர்வமும் இருக்கும் என்று சொல்லுவாங்க. பரிசுத்த வாழ்க்கை இல்லாத இடத்துல பாவத்தை பத்தி எப்படி பயம் இருக்கும்? அது பாவனே தெரியாது. தண்ணீரை சப்பமே போய் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிறோம். அதை செய்யக்கூடாதுங்கிற அக்கறையோ, பாவத்தை எதிர்த்து போராடணுங்கிற காரியமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இல்லைங்களா? இந்த உலகத்துல நாம் பூர்ணமாக வாழ்ந்து விட முடியாத போதும், பரிசுத்தமாக அப்படி வாழ்ந்து விட முடியாத போதும், அதை நோக்கி வாழுகிற மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நாம் ஒவ்வொரு நாளும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மர்வமாக்கப்பட்டு போகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த விதமான பரிசுத்தம் இருக்கிறதா? நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லுவாங்க. சீர்திருத்தம்ன்றத பேர்ல மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வாழ்க்கையில் இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கை ஒழுங்கீனமாக இருந்து அதை குறித்து கவலையும் வேதனையும் அடையாமல், அதை திருத்திக் கொள்வதற்கு எந்த ஒரு முடிவையும் செய்யாமல் தொடர்ந்து அதே போக்குல போய்கொண்டிருந்து, நான் சீர்திருத்தத்தை அறிந்திருக்கிறேன், சீர்திருத்தவாதிகளை அறிந்திருக்கிறேன்னா அவங்க சொன்ன சத்தியம் என்ன ஆயிற்று? இல்லைங்களா? அவருடைய புத்தகங்களை வாசித்து பாருங்க. பரிசுத்தத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, பியூரிட்டன் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க வாழ்க்கை. இல்லைங்களா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சீர்திருத்தம் வேண்டும் என்பதை நினைங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா இன்றையிலிருந்து மனம் திருதி அதை செய்வதற்கு முயற்சி செய்ய கடவுள் உதவி செய்வார். 4வது, நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. இயேசுவினுடைய பிரதான கட்டளையாக நாம் பார்க்கிற ஒரு கட்டளை, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லி சொல்லுங்களா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 to 20 வரைக்கும் பார்த்தா, சுவிசேஷத்தை அறிவிப்பதும், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில இணைப்பதும், தொடர்ந்து அவர்களுக்கு உபதேசிக்கிறதுனுடைய முக்கியமான காரியத்தை அது சொல்லும். அந்த பிரதான கட்டளை சுவிசேஷம் அறிவு சபையினுடைய முக்கியமான காரியமா இருக்கு. சபையில பிரசங்கம் பண்ணுகிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அதை விட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பெரும் கடமை இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? இப்ப சுவிசேஷம் சொல்லுகிற விதத்துல நமக்கு சீர்திருத்தம் வேண்டும். சுவிசேஷத்தை நம்ம ரொம்ப கவனத்தோட சொல்லணும். கர்த்தர்ல தங்கி இருந்து சொல்லணும். கசப்பை நீக்கக்கூடாது. இல்லைங்களா? கசப்பை நீக்கிவிட்டு சுவிசேஷத்தை சொல்றது சுவிசேஷம் அல்ல. கசப்புன்ற என்ன? பாவத்தை பத்தியே பேசாம, மனிதன் பாவி என்பதையே காட்டி கொடுக்காம, அவனுடைய பாவத்தை பற்றி அவனிடத்துல சொன்னா அவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இல்லாம, மிகுந்த கவனத்தோடு பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி, பாவம் மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி, இந்த பாவத்தோடு மனிதன் தொடர்ந்தா கடைசியா எங்க போய் சேருவான் என்று சொல்லி, இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக நம்ம சொல்றதுக்கு பேர் தான் சுவிசேஷம். அவன் ஏன் பாவியாக்கப்பட்டான், இந்த பாவத்தினுடைய தொடர்ச்சி அவனை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும், அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே வழி அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக, பயம் இல்லாமல் கர்த்தர்ல தங்கி இருந்து நாம் சொல்ல வேண்டியது அவசியம். ஹைப்பர் கால்வினிஸ்ட் மாதிரி எழுதக்கூடாது. அதுதான் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கும். நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது கடன். கேள்வி கேட்டு பார்க்கணும், நம்ம யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? இத்தனை வருட காலத்துல சுவிசேஷத்தை சொல்லுவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டி நாம் நடக்கிறோம்? சுவிசேஷத்தை சொன்னவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவர்களை சபைக்கு அழைக்கிறோமா? அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். நான் மட்டும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றது? இல்லைங்களா? ரொம்ப மோசம். சுவிசேஷத்தை குறித்ததான அறிவும் சிந்தனையும் நம்மள மலிவு போயிடுச்சு என்றால், சுவிசேஷம் சொல்லாமல் எப்படி ஒரு மனிதன் ரட்சிப்பு வரும்? ஏன்னா வார்த்தையை பயன்படுத்தி தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியதும் அவர்களை சபைக்கு அழைக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் பாரு. சுவிசேஷம் என்கிற விதத்துல இன்றைக்கு அநேகர் செய்து வருகிற காரியம் கசப்பை நீக்கிட்டு வெறுமனே இயேசு உங்க மேல அன்பா இருக்கிறாரு, வியாதி குணப்படுத்துவாரு, கடனை தீர்ப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தை குறித்துதான தெளிவான அறிவு இருந்தோம். சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கூச்சப்பட்டான்.
அது எந்த அளவுக்கு மோசம் பாரு. வெக்கப்படாத இரு என்று சொல்லி வேதம் சொல்றது. உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியத்துக்கு வெக்கப்படாது அப்படின்னு சொல்லு. சுவிசேஷத்தை சொல்றதுல சீர்திருத்தம் நம்மளுக்கு வேணும். கவனத்தோட நம்ம அதை செய்ய வேண்டும். சீர்திருத்தவாதிகளாம் எந்த அளவுக்கு அதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிப்பார். அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க, மக்களுடைய ரட்சிப்புக்காக எழுத்துக்களை எழுதி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க, பயணப்பட்டு இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவி சபையை சரியான விதத்தில் அமைத்து இருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எதுவுமே செய்யாம இருந்தா எப்படி? அப்ப கர்த்தர்ல தங்கி இருந்து சுவிசேஷத்தை தெளிவாக சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தர்ல தங்கி இருந்து சொல்ல கத்துக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய வாய் ஜாலத்தினால ஒரு மனிதனையும் நான் அழைத்தர முடியாது, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிற விதத்துல சுவிசேஷத்தை இருக்கிற விதத்துல இருக்கிற மாதிரி கர்த்தருக்கு பயந்து நான் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதர்ல செயல்படுவாருங்கிற நம்பிக்கையோடு ஆண்டவர்ல தங்கியிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியம். அவசியம். அதாவது கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினுடைய பலாபலங்களை, ஆத்துமா தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும் நாம் தெளிவாக சொல்ல வேண்டியது அவசியம். சுவிசேஷம் சொல்றதுல சீர்திருத்த வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்காம எப்படி ஆத்துமாக்கள் மனம் திரும்ப? நம்முடைய குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு முதல்ல சொல்றதுக்கு கத்துக்கணும். நம்ம சொல்றோமா, அவங்க கிட்ட இதை பத்தி பேசுறோமா, அவங்களுடைய ஆத்மாவை குறித்து நமக்கு அக்கறை இருக்கிறதா? அவங்க ஒரு நாள் மரித்து போயிட்டா என்ன ஆகுறது? இல்ல அப்ப நமக்கு நரகத்தை குறித்தோ இயேசுவை குறித்தோ நல்ல புரிதலோ விசுவாசமோ இல்லைன்னு தானே சொல்லணும். நமக்கு அதுல எல்லாம் இருந்தா எவ்வளவு தீவிரத்தோடு அவங்க அழிந்து போகக்கூடாதுங்கிறதுல கவனத்தோட இருந்து அக்கறை கொண்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம், சபைக்கு அழைப்போம். இல்லைங்களா? அதுல சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். நடைமுறையில ஏற்படாத சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கையில அறிவா மட்டும் இருந்து என்ன பயன்பட போகிறது என்கிற கேள்வி கேட்டுப்பாங்க. இந்த மாதத்துல அந்த சீர்திருத்தம் மலர்ந்த அந்த காலத்தை சிந்தித்து பார்த்து, வரலாற்றில பரிசுத்தவான்கள் எல்லாம் செய்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கிற இந்த வேளையில அதன் அடிப்படையில இயங்குகிற நாம், அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் என்று சொல்லுகிற நாம் எந்த அளவுக்கு அந்த வேதத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை, குடும்ப வாழ்க்கை, நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியம் இதெல்லாம் இருக்குதுங்கிற ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில அதெல்லாம் ஓங்கி இருக்கிறது? ஒரு வேலை இல்லாமல் இருந்த இன்றைக்கே நம் மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி திருத்தி கொண்டு போக வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. அதைத்தான் இந்த சீர்திருத்தத்தை நினைவு கூற இந்த மாசத்துல நாம் முக்கியமாக நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம். இல்லைங்களா? அதை நம்ம செய்வோம், கடவுள் நம்மை நடத்துவார்.